ஆண்கள் எல்லாருமே வந்து படிச்ச பள்ளி இருக்கிற ஊர்லயே இருப்பாங்க. ஆனா பொண்ணுங்க எல்லாம் மேக்ஸிமம் வெளியில கல்யாணம் பண்ணி போயிருவாங்க. எங்களுக்கு வந்து பத்மா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்த ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதுல என்ட்ரு ஆகிறப்பதான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது. நாமக்கல் பொண்ணுங்க எல்லாமே மெஜாரிட்டியா நாமக்கல்ல இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதனால யோசிச்சோம், சரி நம்ம குரூப்பை தாண்டி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு விழா வந்து நம்ம ரீயூனியன் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். சரி ஒப்பீனியன் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப்லன்னு பார்த்தா நல்ல ரெஸ்பான்ஸ். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டேட் மட்டும் நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நீங்களே எல்லாம் நீங்க எது முடிவு பண்ணாலும் ஓகேனாங்க. ஒரு ஷார்ட் டைம் ஆக்சுவலா எங்க குரூப் ஆரம்பிச்சதே வந்து இந்த மாசம் 19ஆம் தேதி தான். ஒரு 15 நாள் தான் எங்களுக்கு டைம் இருந்தது. நாங்க நினைச்சது வந்து நமக்கு தெரிஞ்ச கிளாஸ் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை ரீச் பண்ணுவோம்னு பார்த்தா அந்த டீச்சர்ஸை போய் பார்த்த அந்த ஒரு நாள் 2 நாள்லயே எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க. அந்த ஒவ்வொரு டேவும் வந்து எங்களுக்கு பெரிய அனுபவமா இருந்தது. அதை வந்து நாங்கள் குரூப்ல ஷேர் பண்றப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாலண்டியரா நாங்களும் வரோம்னு சொல்லி கூட வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 டீச்சர்ஸை வந்து நாங்கள் ரீச் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சோம். வெளியே கண்டிப்பா வர முடியாத சூழ்நிலை இருக்கவங்களை தவிர மற்ற எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்லயே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு டீச்சரா இருந்தவங்களை எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஹானர் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சி கண்ணில் தண்ணி வரப்ப பார்த்தப்ப அது ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு எங்களுக்குலாம். அவங்க அவ்வளோ எமோஷ்னலா அவங்க டீச்சரை ஹானர் பண்ற அளவுக்கு யோசிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்கள் வந்து 1996ல இந்த பள்ளியில 10வது 11வது 12வது படித்தோம்.